வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் எடுத்துக்காட்டு 6இல் 53 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஒரு தளம், இது ஒரு தளம் என்ற தளங்களின் வெட்டுக்கோடுகள் வழியாகவும் -1, 2, 1 என்ற புள்ளி வழியாகவும் செல்லும் தளத்தின் சமன்பாடு காண்க. பாருங்க, இந்த ரெண்டு தளங்களும் வெட்டி கொள்ளக்கூடிய வெட்டுக்கோடுகள் வழியாகவும் இந்த புள்ளி வழியாகவும் செல்லக்கூடிய ஒரு தளத்தோட சமன்பாடு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த ரெண்டு தளம் இருக்கு இல்லையா, இந்த தளத்தோட சமன்பாட்டை நம்ம முதல்ல கார்ட்டீசியன் வடிவத்துக்கு மாற்றிடலாம். பாருங்க, ஆர் வெக்டர் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம் நம்ம, எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப் என்க. ஏன்னா ஆறு நம்ம எடுத்திருக்கோம். இப்போ முதல் தளத்தை எடுத்துக்கலாமா? என்ன இருக்கு பாருங்க, ஆர் வெக்டர் டாட் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஆருக்கு பதிலாக மாற்றி எழுதிடுவோம். என்ன இருக்கு பாருங்க, ஆர் வெக்டர்னா எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப் டாட், இது அப்படியே வந்துடும் பாருங்க, ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், புள்ளி பெருக்கு ஐஜே கேக்களுக்கு மட்டும் பெருக்கணும். இங்கே ஐயோட கேளு 1, இங்கே ஐயோட கேளு எக்ஸு, அப்போ ஒரு எக்ஸு. ஜேவோட கேளு 1, இங்கே ஜேவோட கேளு ஒய், அப்போ ஒரு ஒய். கேவோட கேளு 1, கேவோட கேளு இசட், ஒரு இசட்டு ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதான் என்னது, முதல் தளத்தோட என்ன வடிவம், கார்ட்டீசியன் வடிவம். அதே மாதிரி ரெண்டாவது தளத்தை எடுத்து எழுதுங்க, ஆர் வெக்டர் டாட் 2 ஐ கேப் மைனஸ் 3 ஜே கேப் ப்ளஸ் 5 கே கேப் ஈக்குவல் டு 2 இருக்கா, அதை இடது பக்கம் கொண்டு வந்து -2 ஈக்குவல் டு 0ன்னு நம்ம எழுதிக்கலாம். பாருங்கள், ஈக்குவல் டு 2 இடது பக்கம் கொண்டு வந்து எழுதிட்டோம். இப்போ இந்த ஆருக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப் டாட் 2 ஐ கேப் மைனஸ் 3 ஜே கேப் ப்ளஸ் 5 கே கேப் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ பாருங்க, புள்ளி பெருக்கல். அப்போ ஐஜேக்கு கெழுக்களை மட்டும் பெருக்கினா போதும். இங்கே ஐயோட கெழு 2, இங்கே ஐயோட கெழு எக்ஸ், அப்போ 2 எக்ஸு. ஜேவோட கெழு -3, ஜேவோட கெழு ஒய், அப்போ -3 ஒய். கேவோட கெழு 5, இங்கே கேவோட கெழு இசட்டு, அப்போ ப்ளஸ் 5 இசட். இந்த மாறிலி கடைசியில் இருக்குது, அது அப்படியே வந்துடும், ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இதான் 2. தேர்ஃபோர் தேவையான தளத்தின் சமன்பாடு. இந்த இடத்துல தேவையான தளத்தின் சமன்பாடுன்னா என்ன அர்த்தம், அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், இந்த ரெண்டு தளங்கள் வெட்டுக்கோடுகள் வழியாக செல்லக்கூடிய தளத்தோட சமன்பாடு, அதுதான் தேவையான சமன்பாடு. என்ன செய்யணும் அப்படின்னா, ஈஸியாக பாருங்கள், இந்த சமன்பாட்டை முதல் சமன்பாட்டை அப்படியே எழுதுங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் 1, அதுக்கடுத்து ப்ளஸ் இந்த ரெண்டாவது இது அப்படியே எழுதுங்க, 2 எக்ஸு மைனஸ் 3 ஒய்யு ப்ளஸ் 5 இசட்டு மைனஸ் 2. இந்த ரெண்டாவது சமன்பாட்டை ஏதாவது ஒரு திசையிலியின் பெருக்கலாக எழுதிட்டா போதும், ஈக்குவல் டு 0. இதுதான் என்னது, நமக்கு தேவையான இந்த இரண்டு தளங்கள் வெட்டுங்கோடு வழியாக செல்லக்கூடிய தளத்தோட சமன்பாடு இதுதான். ஆனால் ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த லாம்டாவோட மதிப்பை கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வந்து பிரதியிடணும். சரியா? இதை வந்து சமன்பாடு 3 எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு தேவையான சமன்பாடு. இந்த சமன்பாடு, இந்த தளத்தோட சமன்பாடு எந்த புள்ளி வழியே செல்கிறது, -1, 2, 1 வழியே செல்கிறது. தேர்ஃபோர் தளம் 3 ஆனது எதன் வழியே செல்கிறது, அவங்களே கொடுத்துருக்காங்க, -1, 2, 1 வழி செல்கிறது. சரியா? இப்போ பாருங்க, அப்போ இதான் என்னது, எக்ஸு ஒய் இசட். இதில் பிரதியிட போகிறோம். பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக -1, ஒய்க்கு பதிலாக 2, இசட்டுக்கு பதிலாக 1, இந்த 1 அப்படியே வந்துடும், ப்ளஸ் லாம்டா இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -1, -1 2 பேர்னா -2, ஒய்க்கு பதிலாக 2, அப்போது என்ன ஆகும், 2 3 6, மைனஸ் இருக்குதுன்னா -6, இசட்டுக்கு பதிலாக 1, அப்போ 4 5 5, ப்ளஸ் இருக்குதா +5, இந்த -2 அப்படியே வந்துடும், ஈக்குவல் டு 0.
இப்போ பாருங்கள், இந்த இடத்துல -1 + 1 கேன்சல், 2 1 கூட்டினா 3 ப்ளஸ் லாம்டா இன்ட்டு இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், -2 -6 -2. அப்போ இது எல்லாம் கூட்ட போகிறோம். கூட்டினா என்ன வரும் பாருங்கள், -10. -2 -6 -2 கூட்டினா -10. -10 + 5 வேற ஒரு கழிப்போம், கழிச்சா 5. என்ன 5? பெரிய நம்பருக்கு முன்னாடி இருக்குன்னா -5. இந்த இடம் புரியுதா பாருங்கள், என்ன இருக்குது பாருங்கள், -2 -6 -4 -10 + 5. இது சுருக்கணும்னா -5. அதான் இங்கே போட்டிருக்கேன். ஈக்குவல் டு 0. நமக்கு லாம்டாவோட மதிப்பு தான் வேணும். லாம்டா ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு -5 ஈக்குவல் டு +3, இங்கே வந்தால் -3. அப்போ லாம்டா ஈக்குவல் டு -3. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல -5, இந்த இடத்துல என்ன இருக்குது, -5 எப்படி இருக்குது, லாம்டாவும் -5 பெருக்கில் இருக்குது. இந்த -5 அப்படியே அங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும், இந்த குறியெல்லாம் மாறாது. சரியா? அப்போ பாருங்கள், இந்த மைனஸ் கேன்சல். அப்போ லாம்டாவோட மதிப்பு 3/5. நம்ம லாம்டாவோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இதை கொண்டு போய் இதில் பிரதிட்டா நமக்கு கணக்கு முடிஞ்சுது. பிரதியில்லாமா பாருங்க, லாம்டா ஈக்குவல் டு 3/5 என சமன்பாடு 3இல் பிரதியிட. 3இல் பிரதியிட. பிரதியில்லாமா இங்கே இருக்குது பாருங்கள், அப்படியே எடுத்து எழுதுங்க. 3ஆம் சமன்பாட்டை என்னென்ன இருக்குது, x + y + z + 1 ப்ளஸ் லாம்டா. லாம்டாவுக்கு பதிலாக 3/5 இன்ட்டு 2x -3y ப்ளஸ் 5z -2 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த 5 நம்ம கேன்சல் பண்ணோம். அப்போ 5 கொண்டு பெருக்க போகிறோம். 5ஆல் இருபுறமும் பெருக்க. 5ஆல் இருபுறமும் பெருக்கலாமா? அப்போ 5 இன்ட்டு x + y + z + 1. இந்த இடத்துல நம்ம 5 கொண்டு பெருக்குவோம். இந்த இடத்துல 5 கொண்டு பெருக்குனா நம்ம பெருக்குன 5 இந்த 5 கேன்சல் ஆகி என்ன இருக்கும், 3 மட்டும் இருக்கும். அப்போ 3 இன்ட்டு 2x -3y ப்ளஸ் 5z -2 0 5 கொண்டு பெருனா 0 தான். இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான சமன்பாடு கிடச்சிடும். உள்ள பெருக்குங்க, 5x பெருனா 5x, 5y பெருக்குனா 5y, 5z பெருக்குனா 5z, 5 பெருனா 5. 3 உள்ள பெருங்க, 2 6x -3 9y ப்ளஸ் 3 5 15z. சரியா? அதுக்கு அடுத்தது -6 ஈக்குவல் டு 0. எக்ஸ் உரு பாருங்க, 5x 6x கூட்டினா 11x. y பாருங்க, ப்ளஸ் 5y -9y. அப்போ என்ன வரும், -4y. இதை பாருங்க, z பாருங்க, என்ன இருக்குது, -5z ப்ளஸ் 15z கூட்டினா 20z. அதுக்கடுத்து மாறிலி பாருங்க, ப்ளஸ் 5 -6. அப்போ சுருக்குனா -1 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான தளத்தோட சமன்பாடு. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.